அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டு ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையை துச்சமாக தூக்கி எறிந்து அது நிறைவேற்றும் சட்ட முன்வரைவுகளை சட்டமும் ஆக்காமல் தள்ளுபடியும் செய்யாமல் அப்படியே கிடப்பில் போட்டு சாகடித்து வந்தார். காலவரம்பற்று செய்தார். இப்படி ஒரு 10 சட்ட முன்வரைவுகள் தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையிலே ஏற்றிருக்கிறது. பெரும்பான்மை அடிப்படையில் நிறைவேற்றியிருக்கிறது. ஒருமித்து நிறைவேற்றியதெல்லாம் உண்டு. அதாவது அவர்களுடைய ரவியினுடைய டில்லி எஜமானர்கள் தமிழ்நாடு மக்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள் தங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப அரசியல் சட்டம் வழங்கும் அதிகாரத்தை கூட பயன்படுத்தக்கூடாது, புதுதில்லிக்கு கொத்தடிமைகளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற திட்டம் உள்ளவர்கள். பாஜக ஆட்சியாளர்கள், பாஜகவினர், ஆர்எஸ்எஸ் அமைப்பு அதிலே பயிற்சி பெற்று அந்த வகையிலே அதிகாரியானவர் RN ரவி, RSS ரவி என்று சிறப்பு பட்டம் பெற்றவர். எனவே இந்த திமுகவுக்கும், இப்பொழுது ஆட்சியில் உள்ள திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லாமல் அவர்கள் தனி கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது வேறு முரண்பாடு. எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை எதை நிறைவேற்றினாலும் அதை ஏற்காமல் அதை நிறுத்தி வைக்கிறது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறது, கிடப்பில் போடுவது என்ற ஒரு செய்தியை, ஒரு அநீதியை தொடர்ந்து வந்தார். 10 சட்ட முன்வரைவுகள் இதுபோல் ஆளுநர் ரவியினால் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு கிறக்கத்தில் கிடந்தன, விழிப்பில்லாமல் கிடந்தன. தமிழ்நாடு அரசு அதை எதிர்த்து போட்ட வழக்கில் இன்று என்றால் 8/4/2025 அன்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி பர்திவாலா அவர்களும் நீதிபதி மகாதேவன் அவர்களும் கொண்ட ஒரு அமர்வு விசாரித்து ஒரு சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அந்த தீர்ப்பிலே அரசமைப்பு சட்டத்துக்கான உறுப்புகளுக்கான சில புதிய விளக்கங்களையும் தந்திருக்கிறார்கள். ஆளுநர் என்பவர் காலவரம்பற்று ஒரு சட்ட முன்வரைவுக்கு கையெழுத்து போடாமல் கிடப்பில் போட முடியாது. அரசமைப்பு சட்ட உறுப்பு 200 என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மாநில சட்டப்பேரவை இயற்றக்கூடிய சட்ட முன்வரைவை, மசோதாவை படித்து பார்த்து ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறார்கள் கையெழுத்துக்காக. ஆளுநர் படித்து பார்த்து அதில் ஏதாவது விளக்கங்கள் கேட்க வேண்டும் என்றால், மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்றால் அது பற்றி குறித்து அதை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் மாநில சட்டப்பேரவைக்கு. மாநில சட்டப்பேரவை அதை இந்த திருத்தங்களை ஏற்றும் மறுபடி அதை நிறைவேற்றி தரலாம். ஆளுநர் வழங்கிய திருத்தங்களை மறுத்தும் மறுபடி 2வது தடவையாக அதே சட்ட முன்வரைவை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி தரலாம். நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினால், அப்படி 2வது தடவை அனுப்பினால் அதை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக கையெழுத்து போட்டு சட்டமாக்க வேண்டும் என்பதுதான் அந்த 200வது பிரிவு ஆர்டிகிள், அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 200 சாரமாக செய்தி சொல்வது அதுதான். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அதை கையெழுத்து போட்டு அனுப்பணும், பண்ணணும் அப்படிங்கிறத கையெழுத்து போட்டு அனுப்பணுங்கிறது தான். 2வது தடவை அனுப்பினான். அது கவலையே போடாமல் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள், எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விரைவாக என்பதற்கு ஒன்றும் கால வரையறை சொல்லப்படவில்லை. எனவே நான் அப்படியே தான் போட்டு வச்சுருப்பேன், அதுக்கு உயிர் தர மாட்டேன் என்று முரட்டுத்தனமாக அந்த அவர்களுடைய ஆரியத்துவா கொள்கை இருக்குல்ல, அந்த பிடிவாதத்தோடு போட்டு வச்சுருந்தார். அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த நீதிபதிகள் 2 பேரும் ஒரு புது விளக்கம் தந்திருக்காங்க. ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் என்பதற்கு காலவரம்பற்று போட்டு வைத்துக் கொள்வதற்கு அந்த வார்த்தை பொருந்தாது. ஆனால் அதுக்கு ஒரு கால வரம்பு வேண்டும் என்பதையும் இந்த தீர்ப்பில் புதுசாக சொல்லியிருக்காங்க. என்ன தீர்ப்புன்னா, என்ன சொல்கிறாங்கன்னாக்க, இவர் ஆளுநர் அனுப்பின உடனே அதை பரிசீலித்து திருத்தங்கள் சொல்லியோ மறுப்பு சொல்லியோ திரும்ப அனுப்பணும் சட்டசபைக்கு. அதை 3 மாதத்துக்குள்ளே அனுப்பணும். மறுபடி அந்த திருத்தத்தை ஏற்றோ ஏற்காமலோ அப்படியே நிறைவேற்றி அனுப்பினால் 1 மாதத்துக்குள் கையெழுத்து போட வேண்டும். ஆளுநர் கையெழுத்து போட்டு அதை சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு துல்லியமான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது சில பேர் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி சொல்றது தப்பு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அது சில பேர் சொந்தமாக சிந்திக்காமலே அப்படியே டெல்லிக்கு விசுவாசம் காட்டக்கூடிய முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி வள்ளிநாயகம் போன்றவர்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன விஷயம்னாக்க, இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 142ல் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி சில வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் பொழுது அதனுடைய தேவை கருதி, அதனுடைய பலன் கருதி, இந்த சிக்கல் சட்ட சிக்கல் வரும் பொழுது புதிதாக ஒரு தீர்ப்பு சொல்லி அதையே சட்டமாக்கி விடலாம் என்று அரசமைப்பு சட்டத்தில் இருக்குங்க. அதாவது அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷன்ல அதுக்கு உறுப்பு 142 அது. இதுல அது இருக்கு. இந்த 142 பயன்படுத்தி தான் அந்த 2 நீதிபதிகளும் ஒரு டிகிரி கொடுத்துட்டாங்க. இது காலவரம் பற்று வேணும்னே பழிவாங்கிறதுனோ கூட கெட்ட நோக்கத்தோட போட்டிருக்காரு ரவி. கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். எனவே இதுக்கு தீர்வு கான்ஸ்டியூஷன்ல இருக்கு 142ல். இந்த 10ம் ஆளுநர் கையெழுத்து போட்டு நிறைவேற்றப்பட்டதாக கருதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர் செயற்கையாக சூதாக மறைச்சு வச்சிருந்ததுனால அவர் கையெழுத்து போட்டு நிறைவேற்றப்பட்டதாக கருதி கொள்ள வேண்டும். இது இன்றிலிருந்து சட்டமாகும் என்று தீர்ப்பு வழங்கிவிட்டார்கள். எனவே அது சட்டமாகிறது. இந்த 142 ஒரு பெரிய படி இதை பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா நீதிபதிகளும் இதை எப்பவும் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு நல்ல தருணத்தில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரியுது? ஆளுநர் வஞ்சகமா சூழ்ச்சியா நம்ம தமிழ்நாட்டை, நீங்கள் திமுகவா அதிமுக யார் ஆளுறாங்கிறது அடுத்ததுங்க. இப்போ எல்லாரும் தமிழ் தேசிய பிள்ளைகள் உட்பட எல்லாரும் சொல்லணும், தமிழ்நாடு சட்டப்பேரவை நிறைவேற்றி இருக்கு. அந்த சட்டத்து மேலே நமக்கு மாற்றுங்கிறது தான் நம்ம இங்கே போராடுவோம். இந்த சட்டம் வேண்டாம், இதை கொண்டு வராத என்ன நம்ம சொல்லலாம். கொண்டு வரலாம் இதை அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம செய்யணுமே தவிர, ஒரு டெல்லிக்கு காட்டி கொடுத்து ஒரு நியமன நபர், ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அல்ல. குடியரசுத் தலைவர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்திய நாடாளுமன்றத்தின் 2 அவை உறுப்பினர்கள், மாநில சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இதெல்லாம் சேர்ந்து வாக்களித்து தேர்ந்தெடுப்பதுதான் குடியரசுத் தலைவர். எதுக்காக குடியரசுத் தலைவர்? வெள்ளக்காரன் வச்சிருந்த கவர்னர் ஜெனரல் என்ற ஒரு ஆதிக்க அடிமை பதவியை தூக்கி எறிந்து விட்டு ஜனநாயக முறையில் குடியரசுத் தலைவர் என்று கொண்டு வந்தார்கள். மக்களால் வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறையோடு. ஆனால் லண்டனிலிருந்து தமிழ்நாட்டையோ மற்ற மாநிலங்களையோ ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஆதிக்கவாதிகள், ஆங்கிலேயர்கள் வைத்திருந்த ஆளுநர் பதவியை அப்படியே வைத்து கொண்டது காங்கிரஸ். அரசமைப்பு சட்டத்தை யாத்து தந்த இந்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் சொல்றாங்கல்ல, அந்த தந்தைமாரெல்லாம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தேசிய இனங்களை என்ன அடிமையாக வைத்திருந்ததோ, கண்காணிக்க என்ன ஏற்பாட்டு ஆளுநர் மூலம் வைத்திருந்ததோ, அதை அப்படியே விடுதலை பெற்ற இந்தியாவில் வைத்தார்கள் அந்த ஆளுநர் பதவி. ஆனால் அங்க இந்திய அரசுக்கு அவர்கள் இப்பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய புதிய எஜமானர்கள், புதிய காலனி ஆதிக்கவாதிகள் அவர்கள். எனவே அவர்களுக்கு முழு சுதந்திரம், முழு உரிமை. குடியரசுத் தலைவர் பதவி, கவர்னர் ஜெனரல் பதவி ரத்து. நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் லண்டனுக்கு காலனியாக இருப்பதற்கு பதிலாக புதுடெல்லிக்கு காலனியாக மாறி இருக்கின்றன. எனவே அந்த ஆளுநர் பதவி தேவை இந்த புதிய காலனிகளுக்கு, புதுடெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு தேவை என்று அரசமைப்பு சட்டத்தை யாத்த ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ், சிந்தனை சிற்பிகள் இந்த ஷரத்தை அப்படியே வைத்தார்கள். அந்த ஆளுநர் பதவி என்ற ஷரத்து இதுல இருக்கு, 153 இருக்கு. கவர்னர் ஆஃப் ஸ்டேட், தேர் ஷல் பி எ கவர்னர் ஃபார் ஈச் ஸ்டேட். ஆமா, அது provided that nothing in this article shall prevent the appointment of the same person as governor for two or more states. ஒரு மாநிலத்துக்கு அவர் ஆளுநர் இருக்கலாம், பல மாநிலத்துக்கு இருக்கலாம் ஒரே நேரத்தில். அது 154 எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட். The executive power of the state shall be vested in the governor and shall be exercised by him either directly or through officers subordinated to him in accordance with the constitution. எப்படிங்க நிர்வாக அதிகாரம், மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் தங்கி இருக்கிறது. அவர் அந்த நிர்வாக அதிகாரத்தை நேரடியாக பயன்படுத்தலாம் அல்லது அவருக்கு கீழ்ப்படிதலாக உள்ள அதிகாரிகள் வழியாக செயல்படுத்தலாம் என்ற இந்த 154 ஆர்டிகிள் இருக்கு. இது இருக்கலாமா? ஒரு விடுதலை பெற்ற இந்தியாவில் மாநில அரசுல கிழக்கிந்திய கம்பெனி வெள்ளக்காரன் வச்சிருந்த பிரிவு அப்படியே வச்சிருக்கான்ல. ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் அரசமைப்பு சட்டத்தை யாத்து தந்த தந்தைமாரை பற்றி எவ்வளவு புகழ்ச்சி பண்றீங்க. ஏன் வச்சாங்க? இது டெல்லிக்கு சுதந்திரம் வேணும், தமிழ்நாடு போன்ற இனங்களுக்கு
தமிழர்களுக்கெல்லாம் சுதந்திரம் வந்துடக்கூடாது, அவன் அடிமையா தான் இருக்கணும் என்றுதான் சூழ்ச்சியாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை யாத்து தந்தவர்கள் வைத்தார்கள். அதுலேயே சில வித்தியாசமா சில முரண்பாடுகள் இருக்கு. அந்த விஷயங்கள்ல ஒண்ணுதான் 142 கான்ஸ்டிடியூஷன். சுப்ரீம் கோர்ட் பார்த்து ஆளுநர் முடிவை ரத்து பண்ணலாங்கிறது போல அந்த அளவுக்கு அது இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு பயன்படுத்தி இந்த பர்திவாலா அவர்களும் மகாதேவன் அவர்களும் இதை தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க. அதனால நமக்கு தொடர்ந்து இந்த ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும். 153 154 தொடர்பு நிறைய இருக்கு, அதெல்லாம் ஒழிக்கப்படணும். இவருக்கு இதுக்கு விளக்கம் தருவாங்க, இது ஆலோசனை சொல்வதற்கு தான் இந்த அட்வைஸ் அவர் கேட்டாங்கன்னு. ஏன்பா சுத்தி வளைக்கிற? இந்தியா விடுதலை பெற்ற பிறகு கவர்னர் ஜெனரல் பதவியை ஒழிச்சு கட்டினல்ல, கவர்னர் பதவியை ஒழிக்க வேண்டியதானே? ஏன் டெல்லிக்கு புதிய காலனிகளாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் இருக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியால் தானே. உங்களுக்குள்ள உள்ள ஆர்டிக்கல்ல முரண்பாடு இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு. இந்த விஷயத்துக்கு ஒரு தற்காலிகமா ஒரு சின்ன ரிலீஃப், இது வேற ஒண்ணும் இல்லை, அடிப்படை மாற்றம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அரசியல் சட்டத்துல. எனவே நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்பொழுது நம்ம நிரந்தரமா ஆளுநர் பதவியை ஒழிச்சு கட்டணும். 153 154 இருந்து ஆளுநருக்கான ஆர்டிகிள் பூரா ரத்து பண்ணி நீக்கு என்பதை கோரிக்கொண்டே வர வேண்டும். அதே வேளை இடைக்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் வரும் பொழுது, ஆளுநரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தீர்ப்புகள் வரும் பொழுது அதை நம்ம ஆதரிக்கணும். எனவே இந்த ஒழிச்சு கட்டுறது மட்டும் தான் சொல்லுவேன், இதை நாங்க ஆதரிக்க முடியாது இப்ப அப்படின்னா. இதை ஆதரிச்சா கவர்னர் பதவியை ஆதரிச்சது மாதிரி வந்து அதெல்லாம் தப்பு. அது ஒரு பாதையில பயணம் பண்ணி போய் 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 தான் ஒரு ஊரை கடந்து தான் போகணும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்க உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது சரியான தீர்ப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு சவுக்கடி கொடுத்து கொண்டிருந்த ஆளுநர் ரவியினுடைய அதிகார இதேச்சாதிகாரத்திற்கு, ஆணவத்திற்கு ஒரு சவுக்கடி கிடைச்சிருக்கிறது. அந்த வகையில் நாம் இதை வரவேற்க வேண்டும், பாராட்ட வேண்டும். அத்தோடு நிற்க கூடாது. இந்த தவறை செய்த இந்த நபர், இந்த RSS ரவி ஆளுநராக நீடிக்க கூடாது. அவருக்கு தற்சார்பும் சுயமரியாதை உணர்வும் அவருக்கு இருந்தால் அவர் இந்த பதவியை பதவி விட்டு விலகணும். உச்ச நீதிமன்றம் கண்டிச்சுட்டாங்க, ஊரறிய உலகறிய இந்தியா அறிய கண்டிச்சுட்டாங்க. இப்படி ஒரு பெரிய கண்டனத்துக்கு ஆளான நபர் இந்த RSS ரவி தான். எனவே நான் பதவி விலகிறேன் என்று அவர் விலகணும். அவர் விலகாமல் இருந்தால் இந்திய குடியரசுத் தலைவர் அவரை விலக்க வேண்டும். இல்லை என்றால் ரவியும் மோடியும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுங்கிறது தான் மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. மோடி கொடுத்த துணிச்சலில் தான் இவ்வளவும் செய்தார் RSS ரவி. ஜனநாயகம் வேடம் போடுபவர், தமிழ் பெருமையெல்லாம் உலகம் போல சாற்றுவதாக சொல்லிக் கொடுத்திருப்பவர். போன அண்மையில பலதை பஞ்ச புகழ்ச்சி பண்ணிட்டு போனவர் மோடி. எனவே ஜனநாயக உணர்வு மோடிக்கு, பாரதிய ஜனதா கட்சி தலைமைக்கு இருந்தால் ரவி தானா விலகணும் பதவி, இல்லையா அவரை விலக்க வேண்டும். இந்த கோரிக்கையை நம்ம வைக்கணும். அடுத்து இந்த ஆளுநர் பதவி என்பது தேவையில்லை என்ற பரப்புரையை மேலும் வலுப்படுத்தி கொண்டு போகணும். முதல் கட்டமாக உச்சநீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பாக இது வழங்கி காலக்கெடுவு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆஸ் பாசிபிள் தான் உன் இஷ்டத்துக்கு வச்சுக்க முடியாது, அதுக்கான மாத கணக்கை இவர்கள் சொல்லியிருப்பது ஒரு நல்ல முன்னேற்றம். அதே வேளை இந்த ஆளுநர் பதவி ஒழித்து கட்டப்பட வேண்டியது, இது காலனி ஆதிக்க பதவி, இது கூடாது என்ற அந்த நம்முடைய இறுதி இலக்கோடு கூடிய அந்த கோரிக்கையை நம்ம வலியுறுத்தி கொண்டு இப்பொழுது ரவி பதவி விலகு என்று கேட்க வேண்டும். பதவி விலகவில்லை என்றால் மோடி அரசை அவரை பதவியிலிருந்து நீக்கு என்ற முழக்கத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடு வைக்க வேண்டும். இது ஏதோ திமுகவுக்கு வெற்றி மற்றவங்களுக்கு தோல்வி அப்படிலாம் பார்த்துட்டு கூடாது. இந்த கட்சிகள்லாம் இப்படிதாங்க. ஒரு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச உரிமை இது. நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கலாம், நீங்க அதை பயன்படுத்த மாட்டீங்களா? இப்ப எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு சொல்றேன், ஒரு தர்க்கத்துக்காக சொல்றேன், முதல் அமைச்சரா வர்றாரு. இது மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆள் வர்றாரு. பாஜகவோட கூட்டணி இல்லாத நிலைமை இவருக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எடப்பாடிக்கு பாஜக வேற ஒரு ஆட்சி அமையுது, இல்ல கூட்டணி இல்லை, இது மாதிரி பண்றாங்க. உங்களுக்கு தானே இது பலன் அளிக்கும். திமுகவுக்கு மட்டுமா? ஒட்டுமொத்த தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கு உள்ள ஒரு உரிமை காப்பு இது. சட்டப்பேரவைக்கு முழு உரிமை இல்லை என்பது ஒரு பக்கம், இருக்கிற உரிமையாவது பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல தீர்ப்பு. இதுல கட்சி வேறுபாடு இல்லாம எல்லாரும் இந்த ஏற்று பாராட்டி ரவி பதவி விலகு என்று கேட்க வேண்டும். இல்லையே ரவியை பதவி நீக்கு, மோடி அவர்களே பதவி நீக்குங்கள் என்ற முழக்கத்தை வைக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.